ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 143ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். இந்த வசனத்தில் 3 காரியம். 1 நினைக்கிறேன், 2வது தியானிக்கிறேன், 3வது யோசிக்கிறேன். இது ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடுகள் இப்படியெல்லாம் இருக்கணும். தனிமையாய் உட்கார்ந்து எதையோ யோசிக்கிற நாம், எதையோ சிந்திக்கிற நாம், இப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளே இருக்கணும். 1 பூர்வ நாட்கள், கடந்த காலங்களிலே உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுது, உங்கள் உயர்வு எப்படி இருந்துச்சுது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுது, அதை நினச்சிப்பார். இப்படி இருந்த என்னை ஆண்டவர் இவ்வளவாய் மாற்றியிருக்கிறார். ஆண்டவரையே தேடாமல் இருந்த என்னை, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடாமல் இருந்த என்னை, முழங்காலே ஊண்டாமல் இருந்த நம்மை, அல்லது போதைகளுக்கு அடிமையாக இருந்த என்னை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். பூர்வ நாட்களை நினைச்சுப்பார். இப்படி இருந்த எனக்கு ஆண்டவர் வாழ்வை கொடுத்திருக்கிறார். உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். கர்த்தருடைய செய்கைகள் என்ன? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகளுக்கு பிழை பூட்டுகிறார். புல் பூண்டுகளுக்கு பிழை பூட்டுகிறார், உயிரினங்களுக்கு பிழை பூட்டுகிறார். இப்படியெல்லாம் ஆண்டவர் செயல்படுகிறார். அவைகளுக்கு பிழை பூட்டுகிற ஆண்டவர் தான் நமக்கும் பிழை பூட்டுகிறார். அவருடைய செய்கைகளை எல்லாம் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். 3வது, உமது கரத்தின் கிரியைகள். ஆண்டவருடைய கரம் செய்யக்கூடிய காரியம். சூரியனை அப்படியே நில்லுன்னு நிற்குது, சந்திரனை நில்லுன்னு நிற்குது, கடிகாரத்தினுடைய பாகையை பின்னிட்டு போனால் போகுது, செங்கடலை 2ஆக பிளக்கன்னா பிளக்குது, யோர்தானை தடுத்து நிறுத்தினா நிறுத்துறாரு. கரத்தின் கிரியை. அவருடைய கரங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அவருடைய கரத்தின் கிரியைகளை யோசித்துக்கிட்டே இருக்கணும். சும்மா இருக்கும் பொழுது அவனை எப்படி மடங்கடிக்கலாம், இவனை எப்படி விளக்கட்டலாம், இவன் பேரை எப்படி கெடுக்கலாம், இப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்க ஆரம்பியுங்கள். இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை நினைக்க, தியானிக்க, யோசிக்க ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.